சூப்பர் 8 ஒரு மாதிரி பரபரப்பான சிச்சுவேஷனில் எட்டியிருக்கு. இந்த சூப்பர் 8 யார் பக்கம் போகுது, யார் செமிஃபைனல் கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சூப்பர் 8ஓட பியூட்டியே அதுதான். ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட சான்ஸை பறிப்பாங்க, இன்னொருத்தவங்க தோற்றுறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க சான்ஸ் அல்வா மாதிரி கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரெண்டாவது டீம் யார் அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நியூசிலாந்து வரப்போதா இல்லை பாகிஸ்தான் வரப்போதான்றதை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாகிஸ்தான் இன்னும் அலைவாக தான் இருக்காங்க. அங்கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி போயிட்டுருக்கு. இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது குவாலிஃபை தான், இனிமேட்டு டிசைடர்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க நம்பர் 1 நம்பர் 2 தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸ் கையில் இருந்த வாய்ப்பை அழகாக இந்தியா கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் தோற்றுட்டோம்ப்பா, நீங்களும் ஒரு வாய்ப்பு, நீங்களும் அலைவாக இருக்கீங்க, நீங்களும் இருந்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு டோர்னமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் மாதிரி உண்டாயிருச்சு. இப்போ இந்தியா ஜெயிப்பாங்களா, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி அமைஞ்சிரும். யார் உள்ளே போவாங்க, யார் வெளியில் போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹார்ட் லக் டு வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆஃப்ரிக்கா எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சூப்பராக போச்சு, போராடினதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கையில் இருந்த மேட்ச்சை வெஸ்ட் இண்டீஸ் விட்டுட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஷுவராக குவாலிஃபை ஆகிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸாக இந்தியாவான்றது அந்த குரூப்பில் பஞ்சாயத்து. இதில் ஸ்ரீலங்கா வெளியில் போயிட்டாங்க. இங்கிலாந்து கூட யார் போகிறா, அந்த செமிஃபைனல் ரெண்டாவதாக யார் அந்த குரூப்பில் போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள், அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் ரொம்ப டஃப்பான மேட்ச்சு, ரொம்ப ப்ரெஷரான மேட்ச்சு. எப்படி போக போகுது, டோர்னமெண்ட் எங்கிட்டு போய் முடிய போகுது, யார் யார் செமிஃபைனல் விளையாட போகிறா, யார் அந்த ஃபைனலுக்கு போயிட்டு கப்பை தூக்க போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் 8ஓட பியூட்டி இதுதான். எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட்டாக போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கூட கிரிக்கெட் பேசுறதுக்கு கிரிக்கெட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தோன்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் எனக்கு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியா ஜிம்பாப்வே ஜெயிக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.